ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, ஊராட்சி மன்றத்திற்கு உறுப்பினராக நியமனம் செய்வதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் உறுப்பினராக சேர போகிறீங்க அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் 1/7/2025 அன்னைக்கு இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 படி இப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதன்படி மாற்றுத்திறனாளி நபரிடமிருந்து பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி மன்றத்திற்கு உறுப்பினராக நியமனம் செய்வதற்கான விண்ணப்ப படிவங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா உங்கள் ஊருக்கு உறுப்பினராக ஆக ஆசைப்படுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த இடத்துல இடஒதுக்கீடு வழங்குறாங்க. உறுப்பினராக மாறுறதுக்கு ஒவ்வொரு வார்டுலேயுமே பார்த்தா மினிமம் ஒரு உறுப்பினர் இருப்பாங்க. அந்த வகையில் உங்களுக்கும் பார்த்தா மாற்றுத்திறனாளிகளுக்கும் உறுப்பினராக நியமனம் செய்வதற்கு இப்போ ஆணையிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உறுப்பினராகிறீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு சலுகைகள் இருக்குது. இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை corporation.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் பிற மாநகராட்சி, நகராட்சி மன்றத்தில் இருக்கீங்க அப்படின்னா tnurbantree.tngovernment.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேரூராட்சியாக இருக்கீங்க அப்படின்னா tngovernment.in DTP இந்த வெப்சைட்டில் அல்லது dtp.tngovernment.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தேதி 1/7/2025 17/7/2025 வரைக்கும் பதிவிறக்கம் செஞ்சு அப்ளை பண்ணுங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கடைசி தேதி 17/7/2025 ஈவினிங் 3 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எங்கே போய்ட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா பேரூராட்சி எல்லைக்குள்ளே வசிக்கும் வரும் நபர்கள் நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தை சம்பந்தப்பட்ட பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். நகராட்சி, மாநகராட்சி எல்லைக்குள்ளே வசிக்கிறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட நகராட்சி, மாநகராட்சி ஆணையரிடம் பார்த்தா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் உள்ள 274 ஊராட்சிகள், 5 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 1 மாவட்ட ஊராட்சிகளில் 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்ட விதிகளின் கீழ் மாற்றுத்திறனாளி ஒருவரை நியமன உறுப்பினராக நியமனம் செய்யும் பொருட்டு தகுதியான நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதாவது மாவட்ட ஊராட்சி உறுப்பினருக்கு மனுக்கள் அளிக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஊராட்சி செயலாளர். ஒன்றிய உறுப்பினருக்கு மனுக்கள் அளிக்க வேண்டிய இடம் வட்டாட்சியர் வளர்ச்சி அலுவலகம். கிராம ஊராட்சியாக இருக்கீங்க, நீங்கள் கிராம ஊராட்சிக்கு உறுப்பினராக ஆக போகிறீங்க அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலகம் இருக்குது பாருங்கள் கீழே, அந்த மாரி அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ உங்களுடைய கிராமத்தில் வசிக்கிறீங்க அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலகம், அனைத்து ஊராட்சி ஒன்றியம் இருக்குது பாருங்கள், ஊராட்சி ஒன்றியத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பதவியின் பெயர் பார்த்தா நியமன உறுப்பினர். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான காலி பணியிடம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதிகமாக கிராம ஊராட்சிகளில் தான் வார்டு அதிகமாக இருக்கும், அங்கே தான் உங்களுக்கான வேக்கன்சியும் அதிகமாக இருக்கும். விண்ணப்ப படிவம் அந்தந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஊராட்சி அலுவலகம் வழங்கப்படும். அதாவது ஸோ பேரூராட்சி, மாநகராட்சி அப்படின்னா வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. பட் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சென்னை கார்பரேஷனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வெப்சைட்டில் போய்க்கோங்க. இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே குயிக் லிங்க்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு நாமினேஷன் ஃபார் அ பர்சன் வித் டிசபிலிட்டி ஆஸ் எ மெம்பர் ஆஃப் GCC கவுன்சில்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் இருக்கவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஸோ வேட்பாளர் உங்கள் பெயர் என்ன, தந்தை பெயர் என்ன, பிறந்த தேதி என்ன, எந்த வயசு, ஜெண்டர் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க, அட்ரஸ் கேட்டிருக்காங்க.
ஸோ கைபேசி எண், தொலைபேசி எண், மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுள்ள பகுதி எண் மற்றும் வாக்காளர் ஸோ உங்களுக்கான ஓட்டர் ஐடி நம்பரும் உங்களுக்கான பார்ட் நம்பரும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேட்பாளரின் விருப்பம் மற்றும் அறிவிப்பு. ஸோ நான் உங்கள் பெயரை போட்டு இந்த பெருநகர சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினர் செய்வதற்கு விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற தேதி உங்கள் பிளேஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஊர் பேர், வேட்பாளரின் கையொப்பம் போட்டு ஆணையரின் முன் விண்ணப்பதாரர் விண்ணப்ப பத்திரத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய உறுதிமொழி பத்திரம். இதை நீங்கள் அங்கே டேரெக்டாக போயிட்டு அங்கே தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த பேஜை மட்டும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி உறுதிமொழி கொள்கிறேன் இந்த வட்டத்தில் இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கீழே வந்து பார்த்தா வேட்பாளரின் பெயர் பகுதி 2 அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதிலுமே நீங்கள் அங்கே போயிட்டு வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இறுதியாக வந்து பார்த்தா வருமான வரி தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு, ஸோ மொத்த வருமானம் என்ன, உங்கள் சொத்துக்களுடைய மதிப்பு என்ன, பொறுப்புகளின் விவரம் என்ன, அதெல்லாமே மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அசையா சொத்துக்கள் என்ன, ஸோ எந்தமான சொத்துக்கள் வாங்கியிருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தா எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய கல்வி தகுதி என்ன, ஸோ நீங்கள் சமூக சேவை விவரங்கள் ஏதாச்சும் சமூக சேவை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான விவரம் என்ன, எல்லாத்தையுமே தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்குங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்னை கார்ப்பரேஷனுக்கு. அதேமாரி அரசாணையும் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க 26/6/2025 அன்னைக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தலாம். மேக்ஸிமம் அதே வார்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்க அதே ஊரில் அதே இடத்துல இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து டேரெக்டாக செலெக்ஷன் பண்ணுறாங்க, நாமினேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக செலெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நகராட்சியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் tnurban3.tn.government.in வாட்ஸ்அப் இதில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தலாம். இதேமாரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். மாநகராட்சி, நகர்மன்றம், பேரூராட்சிக்கு ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். சென்னை கார்ப்பரேஷன் வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிக்கு வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான். மாவட்ட அளவிலான குழுவின் சரிபார்ப்பு எப்படி இருக்கும், அதுக்கான ஏன் ரிஜெக்ட் பண்ணுறோம் அது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்க நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு கேட்டு கூட டெமோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கசட் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளாக இருக்கீங்க, ஒரு உறுப்பினராக ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தா நாமினேஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் பேரூராட்சி அதுக்கும் நாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஒன்று தான், எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க போயிட்டு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வில்லேஜ் எந்த பஞ்சாயத்து அப்ளை பண்ண போகிறீங்க வரைக்கும் ஃபார்மில் தெளிவாக கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. ஏன்னா உறுப்பினராக மாறீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்கு ஏதாச்சும் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக உறுப்பினராக மாறலாம். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு அப்ளை பண்ணுறவங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி 17/7/2025. அதாவது உங்களுக்கு சென்னை கார்ப்பரேஷன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நகராட்சி, பேரூராட்சிக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. கிராம ஊராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குங்க. இந்த மாதிரி தான் கிராம ஊராட்சிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கிராம ஊராட்சி ஒன்றியம் கிளர்க்கை கேளுங்க, உங்கள் ஊர் கிளர்க்கை கேட்டாவே, ஸோ பஞ்சாயத்து கிளர்க்கு கேட்டாங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அல்லது வந்து பார்த்தா பிடிஓ அலுவலகத்தில் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அங்கே போயிட்டு வாங்கி அங்கேயே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.